ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்ல பெரிய சைஸ் நார்த்தங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த நார்த்தங்காய் டெய்லி ஒரு பீஸ் எடுத்தோம்னா தலை சுத்தெல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு என் கையில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இந்த அளவு நார்த்தங்காய் 2 எடுத்துருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த அளவு, ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கழுவி தொடச்சிடணும், ஈரம் இருக்கக்கூடாது. அது கூட 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக கடுகு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் நல்லா ஒரு 200 கிராம் எண்ணெய், கால் கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி, அப்புறம் வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூள், நல்ல வெறுஞ்சட்டியில் வறுத்து பொடி பண்ணணும், பொடி பண்ண தூள். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், வெல்லம் ஒரு சின்ன துண்டு. இந்த இஞ்சியை நம்ம தோல் சீவி நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த துருவலில் நல்லா துருவி வச்சுக்கணும். இப்போ ஒரு சட்டி வச்சு நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டி, கிட்டத்தட்ட 200 கிராம்னு வச்சுங்களேன் எண்ணெய், அந்த நல்லெண்ணெயை சேர்த்து, நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த 1 ஸ்பூன் கடுகு சொன்னேன் இல்லைங்களா, அதை சேர்த்துற வேண்டியதான். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நான் பச்சை மிளகாய் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக. இது இந்த நார்த்தங்காயில் ஊறி பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒத்துக்காதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த நான் இஞ்சியை பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், துருவலை. அதனால் இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். துருவி இருந்தால் வதக்கல் கொஞ்சம் டைம் கம்மியாகவே பிடிக்கும். அதுதான் பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கணும். இந்த இஞ்சி கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு கருகிடக்கூடாது, கசப்பு வந்துடும். அதேமாதிரி பச்சையாகவும் இருந்துடக்கூடாது. பச்சையாக இருந்தால் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அது கரெக்டான பதத்தில் வதங்கிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு உரித்து வச்ச 1/4 கிலோ பூண்டை சேர்த்துக்குங்க. இந்த 2 சைஸுக்கு நார்த்தங்காய்க்கு இந்த அளவு 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி சூப்பராக இருக்கும். இந்த பூண்டும் நல்லா அந்த எண்ணெயில் வேகணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த நார்த்தங்காயை சேர்த்துக்கணும். நார்த்தங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கை விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும், உப்பு தேவையான அளவு நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். நான் தூளுப்பு தான் சேர்த்தேன், கல்லுப்பும் சேர்த்துக்கலாம், கரைஞ்சிரும். இப்போ நல்லா கைவிடாமல் கிளறி கொடுங்க. இந்த ஊறுகாய் டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பித்தம் அந்த மாதிரி தலை சுத்தல் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. அதேமாதிரி இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள். இது வதங்கி இந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த நார்த்தங்காய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும். இதுதான் இதுக்கு பக்குவம். இது வெந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் இப்போ வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதுக்கு கொடுத்துருக்குற மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், நான் வீட்லேயே நல்ல வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்த தூள் தான் இது. நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இந்த மிளகாத்தூளை நம்ம சேர்த்துற வேண்டியதான். நல்லா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெல்லம், பெருங்காயமும் வெந்தயத்தூளும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இந்த கொடுத்துருக்க ஒரு கட்டி வெல்லத்தை நல்லா பொடியாக நுணுக்கிட்டு போடுங்க. ஏன்னா கரைய லேட் ஆகும். அதனால் நல்லா பொடி பொடியாக நல்லா நுணுக்கிட்டு சேருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கணும், காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நார்த்தங்காய் ஊற 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 புளிப்பு கொடுக்கும். அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்.
நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான பதத்தில் இருந்தது. அதனால் கொஞ்சம் தூக்கலாக வேணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் வாங்குகிற நார்த்தங்காயை பொறுத்தும். இது இந்த பழமாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கும். அதே பச்சை காயாக இருந்தால் கொஞ்சம் கசப்பு இருக்கிறதுனால புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், நான் இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் அந்த நுணுக்கின வெல்லத்தையும் சேர்த்துருங்க. நீங்கள் எந்த ஊறுகாய் செஞ்சாலும் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து பாருங்கள். அது வந்து ஒரு கோட்டிங், ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட்டிங்காகவும் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த உப்பு காரத்தை தூக்கி கொடுக்கவும் செய்யும். அதனால தான் நான் எந்த ஊறுகாய்னாலும் இதில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். மற்ற ஊறுகாயில் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பாருங்கள், வதக்க சட்டியில் ஒட்டாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மெயினாக வந்து வெல்லம் கரைஞ்சிருக்கணும். அதுதான் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கோட்டிங்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட வேண்டியதுதான். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் வறுத்து பொடி பண்ண வெறும் சட்டியில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அதேமாரி பெருங்காயத்தையும் நீங்கள் வந்து எண்ணெயில் வறுத்து, கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறதா இருந்தால் எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எங்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அதை இந்த சூட்லேயே போட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல மணமாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் ஹோம்மேடு சூப்பராக இருக்கும். எல்லா தரப்பு மக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சூப்பராகவும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் இன்னும் நிறையா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னும் நல்லா பூஸ்டராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.